ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் ரைஸ். அதுக்கு தேவையான காய்கறிகள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட், பட்டை, லவங்கம், சோயா பீன்ஸ், அந்த இது சோயா மேக்கர், மீன் மேக்கர் சொல்றாங்களா அந்த இது, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, தயிர். நான் எனக்கு ஒரு குடமிளகா போட்டிருக்கேன். இந்த சோயாவை தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன், சுடு தண்ணியில. அரிசியும் ஒரு டம்ளர் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். கரம் மசாலா கிண்ணத்துல வச்சிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, பட்டாணி, அதுக்கப்புறம் கார்னு, பேபி கார்ன் எல்லாமே வச்சிருக்கேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நெய் வச்சிருக்கேன், எண்ணெய் வச்சிருக்கேன். எல்லாம் வச்சு பாத்திரத்தை அடுப்புல வச்சு சூடானதும் பட்டை லவங்கத்தை போடணும். எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை போடணும். பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை எடுத்து வச்சிருக்கோம். அது போட போறோம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க, அப்பதான் நல்லா வதங்கும். அடுத்தது தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு வதக்கி வச்சு இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கணும். அந்த கரம் மசாலா கிண்ணத்திலேயே கொஞ்சம் காரம், கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அது காட்ட மறந்துட்டு அதனால டப்பா வச்சிருக்கேன் பாருங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு. இப்ப தயிர் போட்டிருக்கோமா, அது போட்டதுக்கு அப்புறம் அந்த காரம், கரம் மசாலா, உப்பு, தனியா பவுடர் கொஞ்சம், அதை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அது போதும். ரெண்டு சின்ன பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா காயுமே போட்டு வதக்கணும். இன்னைக்கு வீட்டு அரிசியும் செய்யல, பிரியாணி அரிசியும் செய்யல, வெஜிடபிள் ரைஸ். ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, குண்டு அரிசியில தான் செய்ய போறோம். வீட்டுல இருந்த எல்லா காய்கறியுமே போட்டிருக்கேன். அரிசி கம்மியா தான் இருக்கும். புதினா, கொத்தமல்லி எடுத்து தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பசங்க மிக்சியில போட்டிருக்கேன். ஒரு சுத்தி குக்கர்ல போட்டு வதக்க போறேன். அதே மாதிரி சுத்தி போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 2 வதக்க எடுக்கணும். ஒரு டம்ளர் அரிசி தான். வெந்நீர் வச்சிருக்கேன் 2 டம்ளரு. இது நல்லா உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு கை வச்சு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கழுவிடுங்க. அப்பதான் நல்லா கொஞ்சம் சீக்கிரமா வேகும். இப்ப பக்கத்துல அடுப்புல வெந்நீர் வச்சிருங்க. அந்த வெந்நீருமே 2 டம்ளர் அளந்து வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெந்நீர் வச்சிருக்கேன். வேணுன்றவங்க கூட கொஞ்சம் அரிசி தண்ணி ஊத்திக்கலாம், அரிசிக்கு தகுந்த மாதிரி. என்கிட்ட இருக்கிற அரிசி கொஞ்சம் குழையதான் வேகுது. அதனால கரெக்டா 2 டம்ளரே நான் வச்சுட்டேன். ஏற்கனவே செஞ்சு பார்த்திருக்கேன், அதனால அளவு தெரியுது. உங்க வீட்டுல இருக்கிற அரிசி கனமான அரிசியா இருந்தா கூட கொஞ்சம் அரை டம்ளர் ஊத்திக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு 2 டம்ளர் போதுமானதா இருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு சுத்திக்கு ஊத்தி மூடி போட்டு இறக்கணும். இப்போ ஒரு கொதி வந்த உடனே நெய் போடணும். லெமன் புழிஞ்சு வச்சு அது மேல போட்டுட்டு குக்கர் போட்டு மூடணும். இப்போ நெய் போட போறேன். இந்த ஸ்டேஜ்லயே நீங்க உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. காய் ஏற்கனவே அந்த இதெல்லாம் இந்த சூட்லயே வெந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல வதக்கிட்டோம் இல்லையா, நம்ம ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வதக்கினதுனால ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டு இருக்கும் காயெல்லாம். ஒரு ஸ்பூன் போதும் லெமன், ஏன்னா ஒரு டம்ளர் அரிசி தான். ஒரு ஸ்பூன் ஊத்தினாலே போதுமானதா இருக்கும். இப்போ விசில் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஏன்னா ரேஷன் அரிசி, குண்டு அரிசி இல்லையா, நல்லா ருசியாவுமே இருக்குது, நல்லாவும் இருந்தது. நாங்க சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. நீங்க அதுமாதிரி செஞ்சு பாருங்க. பிரியாணி அரிசியில தான் செய்யணும், பொன்னி அரிசியில செய்யணும்லாம் கிடையாது. ரேஷன் அரிசியில கூட நல்லா ருசியா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம்.